பிரபலமான சன் டிவி சீரியல் ஆக்ட்ரஸ் இப்போ கன்சீவாக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு ஹாப்பியான நியூஸை பேபி பம்போடு இருக்கிற ஃபோட்டோவோட ஷேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதுவும் 11 வருஷத்துக்கு அப்புறமானா செல்லவா வேணும். யார் இவங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. இவங்க பார்த்தீங்கன்னா தமிழ் மலையாளம்லாம் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. பட் சன் டிவியில் வந்து 2 சீரியலில் வந்து இவங்க லீட் ரோல் பண்ணாங்க. வள்ளி அண்ட் அபியும் நானும். இது மூலமாக மக்கள் மனசில் இடம் பிடிச்சிட்டாங்க. ரொம்ப அழகான அறிவான டேலண்டடான ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ அழகாக அற்புதமாக நடிப்பாங்க. இந்த 2 சீரியலுமே சூப்பர் ஹிட் அண்ட் மக்கள் மனசுலலாம் ரொம்ப இவங்க இடம் பிடிச்சிட்டாங்க. அதாவது படங்களில் நடிக்கிறத விட சீரியல் மூலமாக ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஹஸ்பண்ட் வினு மோகன், இவர் வந்து ஒரு மலையாள ஆக்டர். இவங்க 2 பேரும் 2013 கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ 2024, அதாவது கிட்டத்தட்ட 11 வருஷத்துக்கு அப்புறமா இவங்களுக்கு கன்சீவாக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு ஹாப்பியான நியூஸ் சொல்லியிருக்காங்க. நிஜமாலுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது எவ்வளோ பெரிய கனவாக அவங்களுக்கு இருந்திருக்கும் இல்லையா. ஸோ பேபி பம்போட அந்த ஃபேஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளோ தெரியுது. வயிற்றில் அழகாக கையை வச்சுட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ நிறைய ஃபேன்ஸ் ஆகட்டும், செலிபிரிட்டி சைடில் இருந்துமே அவங்களுக்கு பெஸ்ட் விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளும் இப்போ நம்ம சேனல் சார்பாக சீரியல் ஆக்ட்ரஸ் வித்யா மோகன் அவங்களுக்கு நம்மளோட பெஸ்ட் விஷயம் சொல்லிக்கலாம். அவங்களுக்கு நல்லபடியாக ஆரோக்கியமாக குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொக்கரக்கோ சேனல் சார்பாக நம்மளோட விஷ் சொல்லிக்கலாம். ஸோ சீரியல் ஆக்ட்ரஸ் வித்யா மோகன் நடித்ததில் உங்களுக்கு ஃபேவரட்டான சீரியல் எது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.